Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்டிமல் பார்ட்டிஷன் ஆஃப் அ ஸ்ட்ரிங். Given a string, yes, partition the string into one or more substrings such that the character in each substring are unique. That is, no letter appears in a single substring more than once. Right? Return the minimum number of substring in such a partition. Note that each character should belong to exactly one substring in a partition. Right? So this is the question. So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் பார்ட்டிஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சச் தட் பார்த்தீங்கன்னா அந்த ஈச் பார்ட்டிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஏபிஏ ஸ்ட்ரிங் வந்து ஏபிஏ ஏசி ஏபிஏன்னு இருக்குது. ரைட்? ஸோ இந்த ஸ்ட்ரிங் எப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏ அப்படியே பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிஏ பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் சிஏபி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஏ தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் நோ ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ். அதாவது இந்த ஒரு சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் இல்லை. அதே மாதிரி பிஏங்கிற சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ். ரைட்? சிஏபிங்கிற சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ். அண்ட் அதாவது டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இல்லை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்கிற இந்த லாஸ்ட் சப்ஸ்ட்ரிங்லையும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and then 4. ஸோ 4 பாசிபிள் சப்ஸ்ட்ரிங்ஸ் பாசிபிள். ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ஆன்சர் வந்து 4 வரணும். பிகாஸ் தெர் ஆர் மினிமம் 4 பாசிபிள் சப்ஸ்ட்ரிங்ஸ். நீங்கள் இப்போ சொல்லலாம் லைக் rather than doing partition like this, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக you can say that we can do like this. பார்ட்டிஷன் இப்படி கூட பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்படி கூட பண்ணலாம். இப்படி பார்த்தீங்கன்னா கூட there are no repeated characters. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 and then 7. ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 வரும். ஆன்சர் வந்து 7 வரும். பட் ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரிட்டர்ன் த மினிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் இன் சச் பார்ட்டிஷன். ஸோ நம்ம வந்து மினிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், மேக்ஸிமம் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சப்போஸ் மேக்ஸிமம்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து 7 இருந்திருக்கும். ரைட்? பட் ஆனால் நம்மளுக்கு வந்து மினிமம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆப்டிமல் பார்ட்டிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ எப்படி நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ஒரு ஈஸியான அப்ரோச் தான். ஹவு கேன் யூ சால்வ் திஸ் கொஸ்டின்? ஸோ டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கொஸ்டினில் we are partitioning such that there are no repeated characters in the same substring. Right? ஸோ இப்போ வந்து ஏவை வந்து இப்படி நான் பார்ட்டிஷன் பண்ணுறேன். ரைட்? திஸ் ஒன் பார்ட்டிஷன், பிஏங்கிறது ஒரு பார்ட்டிஷன். ஸோ நான் என்ன பண்ணலான்னா, what I can do is I can keep track of the substring till it finds a duplicate. Right? அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஏல இருக்கேன், and then பிக்கு போகிறேன். ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா there are no duplicates, and then ஏபிஏ வரும்போது there is a duplicate. ஸோ டூப்ளிகேட் பார்த்துட்டேன்னா டூப்ளிகேட்டுக்கு பின்னாடி I will put a partition. Right? ஸோ இந்த ஒரு அப்ரோச் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ ஃபர்ஸ்ட் ஏல இருக்கும், பிக்கு வரும். இந்த ஏபி ஸ்ட்ரிங்கில் வந்து எதுவுமே டூப்ளிகேட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஏபிஏக்கு வரும். ரைட்? ஸோ ஏபிஏக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஏல வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் சேமாக இருக்குது. அதாவது ஏ வந்து சேமாக இருக்குது, 2 ஏ இருக்குது. ஸோ அதனால் ஐ கேன் பார்ட்டிஷன் இயர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இது வந்து தனி பார்ட்டிஷன் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து இப்போ இங்கேருந்து பார்க்கலாம், ஏலேருந்து பார்க்கலாம். ஏ இருக்குது, சி இருக்குது. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வருது. ரைட்? அதாவது 2 ஏ இருக்குது பாருங்கள். ஏசிஏல வந்து 2 ஏ இருக்குது. ஸோ ஐ கேன் புட் அ பார்ட்டிஷன் ஹியர். அண்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏ பார்க்குறேன், பி பார்க்குறேன். ரைட்? மறுபடியும் ஏ வருது. ஸோ ஐ கேன் புட் அ பார்ட்டிஷன் ஹியர். ரைட்? ஸோ பேசிக்கலி நான் வந்து டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் என்னது? 1, திஸ் இஸ் 1 சப்ஸ்ட்ரிங், 2, 3 and then 4. ஸோ நம்ம ஆன்சர் 4 வருது, விச் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அப்ரோச். ரைட்? ஸோ நம்ம பேசிக்கலாக என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஈச் கேரக்டர் அப்படியே பார்த்துட்டு போகிறோம். சப்போஸ் டூப்ளிகேட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் we are making a partition. ரைட்? இன்னொரு தாட்டி ரன் பண்ணி காமிக்கிறேன், ரன் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஏ இருக்குது, அண்ட் தென் பிக்கு வரும். ரைட்? அண்ட் தென் மறுபடியும் நெக்ஸ்ட் கேரக்டர் ஏவா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரிங்கில் ஏபிஏல வந்து ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஏ 2 டைம் ஆக்குறாது. ஸோ ஐ வில் புட் அ பார்ட்டிஷன் பிஃபோர் திஸ் ரிப்பீட்டட் ஏ. ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஐ வில் கன்சிடர் திஸ் ஏலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட்? இந்த பர்டிகுலர் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏ, நெக்ஸ்ட் சிக்கு போகிறேன், அண்ட் தென் மறுபடியும் ஏ வருது. ஸோ ஐம் புட்டிங் அ பார்ட்டிஷன் ஹியர். ரைட்? அப்புறம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட்? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர்.
and A, B, A வருது மறுபடியும் A வருது. ஸோ ABAல வந்து A மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஐ வில் புட் அ பார்ட்டிஷன் ஹியர், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து 4 சப்ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம்? பேசிக்கலி நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம், ரைட். டூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம், நம்ம கன்வீனியன்ஸ்க்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பாஸ் திஸ் வீடியோ, திங்க் அபவுட் இட். உங்கள் ஆன்சர் சப்போஸ் செட்ஸ்ன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா யூ ஆர் ரைட். யூ கேன் யூஸ் செட்ஸ். யூ கேன் ஆல்சோ யூஸ் அன்ஆர்டர் மேப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் செட்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் செட்ஸ் யூஸ் பண்ணுற ரீசனே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி செட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட். செட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். we will use set data structure, right. We will use set data structure to find the duplicates. Duplicate இருக்கா இல்லையா நம்ம duplicate இருக்கா இல்லையான்னு செக் பண்ண செட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் செட்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸே ஸ்டோர் ஆகாது. திஸ் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட். ஸோ அந்த செட் யூஸ் பண்ணி we can solve this question, right. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா what I'm going to do is நான் அப்ரோச் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை அப்ரோச். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபார் லூப் போட்டு இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன், ரைட். ஐட்ரேட் பண்ணிக்கிட்டு ஐ வில் புட் ஆல் தோஸ் திங்ஸ் இன்டு அ செட், ஆல் தோஸ் வேல்யூஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏ பார்க்குறேன், ரைட். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஏ பார்க்குறேன், ரைட். ஃபர்ஸ்ட் ஏ பார்க்குறேன். ஸோ ஐ எம் புட்டிங் ஏ இன்டு த செட் பிகாஸ் ஏ செட்டில் போட்டுடுறேன். அண்ட் ஏ செட்டுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஐ எம் செக்கிங் வெதர் த செட் கண்டைன்ஸ் ஏ, ரைட். ஸோ ஃபஸ்ட் வந்து எம்டிஆர் இருக்குது செட்டு, ரைட். அண்ட் ஐம் செக்கிங் வெதர் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபார் லூப்பில் வந்து இந்த ஏ ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ ஏ வந்து செட்டில் இருக்கான்னு பார்க்கலாம். ஏ இல்லை. ஸோ ஐம் புட்டிங் திஸ் ஏ இன்டு த செட். அண்ட் தென் நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பி. ஸோ பி இருக்கான்னு செக் பண்ணுற செட்டில் பி இல்லை. ஸோ ஐம் புட்டிங் பி இன்டு த செட், ரைட். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் ஏ வருது. ஸோ ஏ வந்து செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். ஆப்வியஸ்லி ஏ வந்து செட்டில் இருக்குது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறேன். ஆன்சர் வேரியபிளில் ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் ஆன்சர் பை 1, ரைட். ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் ஆன்சர் பை 1 and erase all these characters characters from the set. இந்த ரெண்டு கேரக்டரையும் நான் ரிமூவ் பண்ண போறேன். அதாவது செட்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் நான் ரிமூவ் பண்ண போறேன். and then I'm going to add this particular character, right. ஏன்னா நெக்ஸ்ட் இங்கே பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் வந்து இதுவாக தானே இருக்கும், somewhere ஹியராக இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு இன்க்ளூட் திஸ் கேரக்டர் ஆல்சோ. அதனால ஏ வந்து மறுபடியும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேரக்டர் பார்க்குறேன், சி இருக்குது. சி வந்து செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். செட்டில் வந்து சி இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு ஆட். அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏ செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். ஏ வந்து செட்டில் இருக்குது. ஏ வந்து செட்டில் இருக்குது பாருங்க. ஏ வந்து செட்டில் இருக்குது, ரைட். திஸ் இஸ் ஏ. ஸோ ஏ செட்டில் இருக்கிறனால வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் ஆன்சரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ரைட். ஆன்சர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் +1. அண்ட் அகைன் ஐம் கோயிங் டு erase all the characters from the set. ஸோ செட்டில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஒரு கேரக்டர் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன், ரைட். பேசிக்கலி பார்ட்டிஷன் இங்கே ஆயிடுச்சு. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் ஃபார் த நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு இன்க்ளூட் திஸ் ஏ. ஏ வந்து அதாவது நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து இன்க்ளூட் ஆகும், ரைட். அதனால வந்து செட்லேயும் நான் வந்து ஏ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏ வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து பி பார்ப்பேன். ஸோ பி ஆல்ரெடி இருக்கா செட்டில் இல்லை. அதனால பி ஆட் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஏ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில். ஸோ ஏ செட்டில் இருக்குது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஆன்சர் வந்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஆன்சர் +1. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதெல்லாமே ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த செட்டில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் கரண்ட் கேரக்டர் ஆட் பண்ண போகிறேன். அதாவது நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால ஐம் கோயிங் டு ஆட் திஸ் ஏ. ஸோ ஆட் பண்ணிட்டேன்னா நம்ம ஃபார் லூப் டெர்மினேட் ஆகிடும். இப்போ செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் இருக்குது. நான் செக் பண்ணுவேன் இஃப் கண்டிஷன் போட்டு இஃப் திஸ் செட் இஸ் நாட் எம்டியான்னு செக் பண்ணுவேன். இஃப் திஸ் செட் இஸ் நாட் எம்டியான்னு செக் பண்ணுவேன். செட் வந்து நாட் எம்டியாக இருந்துச்சுன்னா இஃப் திஸ் செட் இஸ் நாட் எம்டி then if the set is not empty then I am going to increment the answer by 1, right. ஏன்னா செட் நாட் எம்டினா இப்போ பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஏ இருக்குது. ஸோ திஸ் ஏ இஸ் ஆல்சோ அ சப்ஸ்ட்ரிங், ரைட். ஏ இஸ் ஆல்சோ அ சப்ஸ்ட்ரிங். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிது? 1 + 1 + 1 + 1 வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு 4 கிடச்சிருக்கு, ரைட். ஸோ திஸ் இஸ் த அப்ரோச். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செட் வந்து எம்டியாக இருக்கா நாட் எம்டியாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நாட் எம்டியாக இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் செட்குள்ளே இருக்கிற ஒரு செட்குள்ளே சில கேரக்டர்ஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செட்குள்ளே வந்து லாஸ்ட்டாக ஏ இருக்குது. ஸோ ஏ இஸ் அ செப்பரேட் சப்ஸ்ட்ரிங். ஸோ அதனால அதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணணும், ரைட். ஸோ தட் இஸ் த இன்ட்யூஷன். ஸோ இப்போ கோட் பார்க்கலாம். கோட் இஸ் வெரி சிம்பிள். யூ கேன் யுவர் செல்ஃப் ட்ரை த கோட்.
So just a second. Okay, all right. So alright, so first I'm going to declare a set. Set வந்து பார்த்தீங்கன்னா I'm going to declare an unordered set because of the time complexity. So sets பற்றி தெரியலனா you can go check out data structures algorithm series in the same channel. So sets பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ unordered set நான் ஏன் யூஸ் பண்ணுறேன், செட் ஏன் இங்கே யூஸ் பண்ணலன்னா பிகாஸ் நேம் செட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏன் நான் இங்கே வந்து unordered set யூஸ் பண்ணுறேன்னா பிகாஸ் unordered செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஆப்ரேஷனுமே இன்சர்ட்டு டெலீட்டு எல்லா ஆப்ரேஷனுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1, ரைட்? ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. unordered செட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 ஃபார் ஆல் ஆப்ரேஷன்ஸ் மோஸ்ட்டாக. அதே வந்து செட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் log n, ரைட்? ஆர்டர் ஆஃப் log n. ஸோ அதனால ஆர்டர் ஆஃப் 1 இஸ் பெட்டர் than ஆர்டர் ஆஃப் log n, ரைட்? அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சார்ட்டடாக இருக்கும். unordered செட்டில் வந்து ரேண்டமாக இருக்கும். இந்த நம்மளுக்கு அதாவது நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா we are not caring about the order. நம்ம சொல்யூஷனே பார்த்தீங்கன்னா we are not caring about the order. ஆர்டர் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால் வந்து எதுக்கு நம்ம செட் யூஸ் பண்ணிக்கிட்டு we can use unordered set, right? So this is the logic behind using unordered set. And இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா let's run a for loop for int I is equal to 0, I is less than s dot size, right? S dot size I plus plus. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் வந்து செட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். அதை நான் பண்ண போகிறேன். செட் டாட் கவுண்ட், அதாவது கவுண்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. செட் டாட் கவுண்ட் s of I. சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், செட்டில் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், we just incremented the answer இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு தென் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். வாட் ஐம் கோயிங் டு சே இட்ஸ் செட் டாட் கிளியர். இந்த கிளியர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் ரிமூவ் ஆல் த elements of the set, right? Next நாம என்ன பண்ணலாம், we can just insert, right? Insert s of I. And finally நாம என்ன செக் பண்ணலாம்னா for loop குள்ளே whether this set is not empty. If set is not empty, நாம என்ன பண்ணலாம், answer plus plus, right? And return answer. So answer variable நான் இன்னும் declare பண்ணல. Let me declare this answer variable. ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் வருது. லெட் மீ சப்மிட். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷன் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும், ரைட்? பேசிக்கலி இந்த சப்ஸ்ட்ரிங் எப்படி ஃபார்ம் ஆகுது அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த கொஷனில். லைக் there should be only one unique character in each substring கொடுத்துருக்காங்க. அதாவது நோ ரிப்பிடேஷனே இருக்கக்கூடாது, ரிப்பீட் கேரக்டர்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ ரிப்பிடேஷனே இருக்கக்கூடாது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், it means that there should not be duplicate characters in the same substring. So duplicates இருக்கக்கூடாதுன்னா நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு போவோம், செட்ஸுக்கு போவோம். அந்த நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், unordered set யூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அதனால வந்து நான் unordered set யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் how we solve this problem, ரைட்? அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. Thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye.